அண்மை செய்தி. தேர்தலையொட்டி வீடு வீடாக பொங்கல் பரிசு என்ற பெயரில் திமுகவினர் பொருட்களை வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், தற்பொழுது சேலத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் வடக்கு தொகுதி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொகுதி கடந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சேலம் மாவட்டத்தின் 11 தொகுதிகளில் 10 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் ராஜேந்திரன் மட்டுமே குறைந்த வாக்கில் வெற்றி பெற்றார். தற்போது அவரின் தொகுதியில் தொடர்ந்து அதிருப்தி நிலவுகிறது. குறிப்பாக உள்கட்சியிலே அதிக அளவில் கோஷ்டி பூசல் அதிகரித்துள்ளது. இவரின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கண்ணங்குறிச்சி பேரூராட்சி தலைவர் குபேந்திரன் மற்றும் முன்னாள் நகர செயலாளர் ஜெயக்குமார், மூத்த முன்னோடி கலையமுதன், கடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு மேற்கு தொகுதி போட்டியில் தோல்வியை தழுவிய சர்க்கரை சரவணன் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் இவர் மீது அதிருப்தியில் இருந்தனர். இதன் காரணமாக தற்போது இந்த தொகுதி தனக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தது. அது மட்டுமின்றி இந்த தொகுதியில் இவர் போட்டியிட்டால் மீண்டும் வெற்றி வாய்ப்பு குறைவு என உளவுத்துறையும் எச்சரிக்கை விட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு வழங்கி வருகிறது. தற்போது ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 3000 ரூபாய்க்கான டோக்கன் விநியோகம் நடந்து வருகிறது. இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அமைச்சர் ராஜேந்திரன் ஆதரவாளர்கள் தற்போது இந்த டோக்கன் பெற்றுள்ள அனைவரின் டோக்கனையும் பெற்று தாங்களே வைத்துக் கொண்டு டோக்கனை வழங்கி வருகின்றனர். அதில் அந்த டோக்கனுடன் குறிப்பாக டிபன் பாக்ஸ் ஒன்றும் அதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் என பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளது. அதனை போல் பெண்களுக்கு ஒரு சேலை, ஒரு ஜாக்கெட் பிட்டும், ஆண்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் மற்றும் ஒரு சட்டை துணியும் கொடுத்து வருகின்றனர். இவற்றில் எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படங்களுடன் கூடிய பொங்கல் பரிசு என ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டுள்ளன. தற்போது இந்த விநியோகம் நேற்று துவங்கி கனஜோராக நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த தொகுதியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வழங்குவதற்காக 1 லட்சம் தொகுப்புகள் தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் சவால் விடும் வகையில் தற்போது விநியோகம் இரவு பகலாக நடந்து வருகிறது. அது மட்டுமின்றி இவர்களுக்கு இந்த விநியோகத்துக்கு தடையாக யாரும் இருக்கக்கூடாது என திமுக குண்டர்களே அந்தந்த தெருக்களின் முறையில் நின்று கொண்டு வருவோரை திருப்பி விட்டும் செயலும் அரங்கேறி வருகிறது. இதன் காரணமாக தற்போது கனஜோராக நடந்து வருவது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி இருந்த போதிலும் வேறு வழியின்றி அவர்கள் வாங்கிக் கொள்கின்றனர். வாங்காதவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என திமுகவினரே தெரிவிப்பதால் வேறு வழியின்றி பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் வாங்கி வருகின்றனர். தற்போது சேலம் வடக்கு தொகுதியில் ஒவ்வொரு வீடுகளிலும் அமைச்சர் ராஜேந்திரனால் வழங்கப்பட்ட டிபன் பாக்ஸ் மற்றும் பேண்ட் ஷர்ட், சேலைகள் தற்போது அங்கு பெற்று வருகின்றனர். நிவேதா. நன்றி கண்ணன். தற்பொழுது சேலத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.